ஹாய் பசங்களா, நம்ம கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபிரகாஷ் இருக்காரு. இவர் ரீநீட்டில் 623 மார்க்கும் ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 4515 எடுத்திருக்காரு. பியூராக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் படித்தார் நம்ம கூட. இவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணார் இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே ஒன்றுனா கேட்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து பயங்கர ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரெஷர் இருந்துச்சா? அப்படி இருந்தால் அது எப்படி டீல் பண்ணீங்க? மோஸ்ட்லி இந்த ப்ரெஷர் வந்து எனக்கு இல்லை ஆக்சுவலாக. பிகாஸ் நான் ஸ்டேட் போர்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கினால ஓகே 1 இயர் ட்ராப் பண்ணால் அவன் கண்டிப்பாக சீட் எடுத்துருவான் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே. ஸோ வேறு அதை தாண்டி உங்களுக்கு எதாவது ப்ரெஷர் இருந்துச்சா? மோஸ்ட்லி எனக்கு இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க நீட் அந்த கிளியர் பண்ணுறது மாதிரி ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பிளான் ஏ அண்ட் பிளான் பி வச்சதுனால ஓகே பிளான் ஏ இல்லைனா பிளான் பி நம்ம இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த எந்த ப்ரெஷரும் இல்லாமல் தான் படித்தேன். சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட 12th படிக்கிறப்போ வந்து ஆல்மோஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் 300 மார்க் அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். இப்போ இந்த 300 மார்க்கை நீங்கள் எப்படி இந்த 1 இயரில் 600 மார்க்காக மாற்றினீங்க? ஃபஸ்ட்டு திங் வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஏன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ் பக்கமாக தான் இருக்கும். பட் அதில் வந்து நான் சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இந்த இயர் 1 இயருக்குனால சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி அண்ட் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த கொஷினாக இருந்தாலும் ஓகே நம்ம ஆல்ரெடி படித்த மாடல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக இருந்தது. எனக்கு கொஷின் சால்வ் பண்ணது ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ஓகே. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் மைண்ட் வந்து இப்போ 12th முடிச்சு ஒரு தடவை நீட் எழுதினீங்க, 430 கிட்ட மார்க் வந்துருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறமேல் நீங்கள் எப்படி வந்து ட்ராப் இயருக்காக கன்வின்ஸ் பண்ணீங்க? ஸோ மோஸ்ட்லி அப்பா என்கிட்ட நம்பிக்கை வச்சுருந்தாரு. பிகாஸ் நான் ஸ்டேட் போர்டு நல்ல மார்க் தான். பட் நீட்லேயும் 457 எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 50 மார்க்ஸ் மேலே எடுத்திருந்தேன்னா ஜிஎம்சி கிடச்சிருக்கும் அந்த இயரில். ஸோ ஓகே 50 மார்க்ஸ் தானே, நெக்ஸ்ட் இயர் 1 இயர் ட்ராப் பண்ணால் கூட எடுத்துடலாம் சொல்லி அப்பா நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஸோ அதனால் நான் ஈஸியாக ட்ராப் எடுத்தேன். ஓகே. எப்போ மார்க் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம மேனேஜ்மெண்ட் சீட் போகலாம் இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், செல்ஃப் ஃபினான்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் சார் தான் வந்து இந்த 457 40 டேஸில் எடுத்ததுக்கு 1 இயர் ரிப்பீட் பண்ணால் கண்டிப்பாக ஜிஎம்சியே கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து எடுக்கலைங்க. ஓகே. ஃபோன் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஏன்னா நிறைய பேர் ஃபோன் வந்து ஒரு பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. இந்த ஃபோன் என்கிட்ட இல்லைன்னா என்னால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியாது. பிகாஸ் ஃபோனில் தான் நம்ம எல்லா விஷயங்களையுமே பண்ணேன். பட் ஃபோன் அப்படிங்கிறது எவில் அண்ட் நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணோம். அப்போ ஒரு நம்ம அதை கத்தியாக யூஸ் பண்ணுறோமா இல்லை அதை நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஃபோன் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? அதாவது என்னென்ன பண்ணுவீங்க ஃபோனில் தான் எல்லாமே லெக்சர்ஸ் டெஸ்டர்ஸ் கொடுக்குறது மேஜராக மொபைலில் தான் எல்லாமே மொபைலில் தான் கொடுப்பீங்க. ஓகே. ஸோ நீங்கள் நைட் வந்து ரொம்ப நேரம் படிப்பீங்களா இல்லை எந்த டைம் வந்து நீங்கள் உட்காந்து படிப்பீங்க? நான் 6 AM காலையில் எழுந்திருப்பேன். 10 PM மேலே படிக்க மாட்டேன். 10 PM அப்போவே தூங்கிடுவேன். ஸோ எப்படி ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி படிப்பீங்க? ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு? ஸோ மேபி பிளான் அந்த முந்தா நைட்டே வந்து இந்த லெசன்ஸ் படிக்க போகிறோம், இதுலேருந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அண்ட் அந்த டைம் ஏற்றபடி நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ முன்னாடி நாளே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எந்த காலேஜ் வந்து இப்போ நீங்கள் சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன்? எம்எம்சி அண்ட் ஸ்டான்லி சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். டாப் காலேஜ் அதனால். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 இன்ஸ்டியூட்டோட மாடல் எல்லாத்தையும் தூக்கி வச்சு உட்காந்துருவாங்க. ஸோ என்னென்ன தேவை ஒரு ஜென்யூனாக ப்ரிப்ரேஷனுக்கு? கண்டிப்பாக உங்களுக்கு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் அந்த லெசனுக்கான டிபிபி அண்ட் அந்த லெசனுக்கான டெஸ்ட் சீரிஸ், இது மட்டும் இருந்தாவே ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யக்கீன் பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ், இப்போ டீச் பண்ண கிளாஸ் நோட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் டிபிபி, லெசன் வைஸ் கூட இல்லாமல் நம்ம சாப்டர் வைஸ் டிபிபி கொடுத்துருவோம். உங்களுக்கு 2 வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு, ஸோ ப்ரிப்ரேஷனுக்காக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஒய்க்கு வந்து புக் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மைண்ட் மேப், ஏன்னா மைண்ட் மேப்பெல்லாம் ரொம்ப தேவைப்படும் இந்த லாஸ்ட் டைம். ஸோ ஃபார்முலா ஷீட், மைண்ட் மேப்பு, ஷார்ட் நோட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே சிவா, நீங்கள் நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா 2027 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு? ஸோ இப்போ நீங்கள் 1 இயர் ட்ராப் பண்ணுறீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் யார் உங்கள் மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை நம்பிக்கோங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனஃப். மற்றவங்க சப்போர்ட் பண்ணணும் எதிர்பார்க்க வேணாம். ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாரும் ஜெயிக்கலாம்.